பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா. அப்போ நாம் துவா சம்மந்தமாக வரக்கூடிய அந்த முசாஃபிர் விஷயத்தில் வந்துடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முசாஃபிர் அவன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, பிரயாணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் என்ன துவா செய்தாலும் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான், அதை மறுக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு பிரயாணி அல்லாஹ்விடத்தில் பரட்ட முடியோடு, அழுக்கு சட்டையோடு, முடியை சீவாமல் தன்னுடைய கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் கேட்கின்றான், யா அல்லாஹ் எனக்கு இதை கூடு, யா அல்லாஹ் எனக்கு அதை கூடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹராமுன், அவன் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் ஹராமானது. அவன் வியாபாரத்தில் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தில் வட்டியில் வரக்கூடிய அந்த காசை வைத்து அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதெல்லாம். வஷராபுஹு ஹராமுன், அவன் குடிக்கக்கூடிய தண்ணீரும் ஹராமானது. வலிபாசுஹு ஹராமுன், அந்த வியாபாரத்தில் வட்டியின் மூலமாக ஹராமான வியாபாரத்தின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த காசின் மூலமாக வரக்கூடிய அந்த காசிலிருந்து போடக்கூடிய அந்த ஆடை ஹராமானது. ஃபன்னா யுஸ்தஜாபு லஹு, அப்படிப்பட்ட மனிதனுடைய துஆவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அவன் போடக்கூடியது, சாப்பிடக்கூடியது, குடிக்கக்கூடியது எல்லாம் ஹராமானது, அல்லாஹுக்கு மாறு செய்தது. எப்படி அல்லாஹ் அந்த மனிதனுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான்? சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, பெரியோர்களே. நாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்ல, ஏன் என் துவா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நாம் அல்லாஹ்ட்ட கேட்பதற்கு முன்பாகவே நாம் நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். நான் என்ன ஹராமை செய்திருக்கிறேன்? என்ன ஹராமான காசு என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய வருமானத்தில், என்னுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டிருக்கிறது? யாருக்காவது யாருடைய சொத்தையும் அபகரித்து இருக்கிறேனா? யாருடைய காசையும் நான் திருடு இருக்கிறேனா? யாருடைய வியாபாரத்தில் நான் ஹராமான விஷயத்தை எடுத்திருக்கிறேனா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நாங்கள் பார்த்து ஹராமிலிருந்து விலகி இருந்தால்தான் நமக்கு நம்மளுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கும். இவ்வளவு ஹராமான வேலைகளை செய்து, இவ்வளவு ஹராத்தான வேலைகளை செய்து கொண்டு கடைசியில் அல்லாஹ்ட்ட நாம புலம்பிட்டு இருக்கிறோம், யா அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறியே. நாம் அல்லாஹ்ட்ட எவ்வளவு துவா செய்கிறோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறானே. வீட்டில் பிரச்சனை, அண்ணா துவா செய்கிறோம், துவா ஏற்றுக்கல. மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை, துவா செய்கிறோம், முயற்சி செய்கிறோம், சண்டை பெருசாயிட்டு தான் இருக்கிறது. எப்படி? அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு ஹராமான ஒரு விஷயத்தில் எப்படி பரக்கத்து வரும்? அந்த வியாபாரத்தில், அந்த வாழ்க்கையில், அந்த குடும்பத்தில்